மிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாக்டர் ஹஸ்பண்ட் ஜேகேவோட டேக்கோட எஃப்எஃப் ஏன்னா இன்றைக்கி ஜேகேக்கு பர்த்டே இல்லையா? ஸோ அதனால தான் போடாமல் இப்படி நானும் போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இருந்தாலும் பொண்ணு நிறுத்திக்கிட்டே இருந்தது, அதனால் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜேகேம்மா எப்பயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் என் வாய்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உடம்பு சரியில்லை. அப்புறமேட்டு சவுண்ட் இதாக கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே ஒரு பெரிய காலேஜ். ஸோ அந்த காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜு. ஸோ அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அது இப்படி போயிட்டு வரதும் அப்படி போயிட்டு வரதும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ரூம்னு கேட்ட ஒரு 2 பசங்க பேசிகிட்ருக்காங்க. டேய் எங்கடா ஜேகே சார், இவனுங்க அடங்குற மாதிரியே தெரில. அப்புறம் வந்தால் தான் இதுங்களாம் அடங்கும். கிளாஸில் இவ்வளோ ராடி பண்ணிகிட்ருக்கானுங்க பாரு, திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. எங்கடா ஜேகே சார், அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை வேறு லீக் பண்ணிட்டானுங்க. இப்போ நாங்களால் தினைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்குது. லீக் பண்ணி எப்படா நம்ம ஒழுங்காக எக்ஸாம் எழுதுறது? ஜேகே சாருக்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா, வரேன்னு சொல்லியிருக்காரு. மேபி இப்போ வந்துட்டுருக்கலாம். இப்போ நாங்கள் வளர்ப்புற தாங்கலை. வந்துடுவார் வெயிட் பண்ண வந்து வச்சுக்குவார் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது ஜேகே அந்த காரிடாரில் அப்படி நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ மேலே ஒரு ஸ்டெட்டஸ்கோப்பும் ஒரு கோட்டும் எடுத்து இப்படி போட்டுட்டு கிட்ட வந்துட்டுருக்கான். ஏய் என்னடா பிரச்சனை? கிளாஸ்குள்ளே போகாமல் என்ன பிடிங்கிட்டுருக்கீங்க வெளில? அது இல்லை சார், உள்ள அவனுங்க ராவடி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, உட்காரவே முடியல, டென்ஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தாட்டியும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டானுங்க. அதான் மறுபடியும் கம்யூனிட்டியில் ரீ எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் கடுப்பாக இருக்குது சார். நீங்களும் விட்டுடுங்கன்றீங்க சின்ன பசங்க அப்படின்ட்டு. நாங்களும் இவ்வளோ தான் பொறுத்து போகிறதா? எதுவும் கேட்க மாட்டிங்களா? என்ன தான் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாலும் அவங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது கேளுங்க ஜேகே சார், முல்லை இவனுங்க பண்ணுற ராவடியே தாங்கலை. ஏண்டா இது காலேஜ்டா, ஸோ அப்படி தான் இருக்கும், எல்லாம் பழகிடும் விடு. நான் சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். ஐயோ அது வேறு பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளோதான். சரி வா, நான் தான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கலாம் வா. சார் அது கொஸ்டின் பேப்பர் தானே லீக் பண்ணிட்டானுங்க. ஏன் உங்களால் உட்காந்து படிக்க முடியாதா? படிக்கணும்டா, படித்தா தான் நல்லா டாக்டர் ஆக முடியும். படிக்கணும் என்ன, வா படிச்சுக்கலாம். சார் அது வாடா, என்ன சண்டை போட வச்சிடாத. நான் மட்டும் சண்டை போட்டேன்னு வச்சுக்க, ஜென்மத்துக்கும் என்கிட்ட ஒருத்தன் பேச மாட்டான், ராவடி பண்ணுவான். என்னால் அவனை சமாளிக்க முடியாது. அது ஒரு குரங்குட்டி. அந்த குரங்குட்டியை சமாளிக்குள்ளே என் உயிர் போய் என் உயிர் வந்துடும். தயவு செஞ்சு நான் சண்டை போட்டேன்னு வை, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சின்னு வை, எனக்கு கொலை பண்ணாதக்கு அளவுக்கு கேள்வி கேட்பான். ஸோ அதனால் மூடிட்டு நான் லெசன் எடுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? பாட்டுக்கு வருவேன், கிளாஸ் எடுப்பேன், அவ்வளோதான். முன்ன மாதிரி இருந்த ஜேகே இல்லை. எல்லாத்துக்கும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நான் சண்டைக்கு போகிற ஜேகே இப்போ நான் இல்லை, புரியுதா? நான் எனக்கு அது என்னால் சமாளிக்க முடியலடா, அவனை முடியல அந்த கண்டிப்பாக. அதனால தான் புரிஞ்சுக்கோங்க, கிளாஸ்குள்ளே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படி கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜேகேவும் இப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ சைடில் அந்த பசங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன சார் எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சண்டை போடக்கூடாதுன்னு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை கட்டி பிடிச்சிட்டானா, அதனால் பண்ண மாட்டேங்கிறீங்களோ? ஐய இப்படிலாம் மாறிட்டிங்களா என்ன? அச்சோ நம்ப முடியலையே. நீங்கள் வேறு யாரும் இல்லை நினச்சேன் நான், கடைசியில் பார்த்தா இப்படி சரியான பயந்தாங்கோலி போலி நீங்கள். இந்த பாருங்கடா, கிளாஸ் எடுக்க தான் நான் வந்திருக்கேன். உங்கள் கமெண்ட்டுக்குனா நான் ரிப்ளை பண்ணணுன்னு எந்த மயிர் அவசியமும் எனக்கு இல்லை, புரியுதா?
நான் இங்கே லெசன் எடுக்க வந்திருக்கேன், அதை கவனிக்க நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா? நெக்ஸ்ட்டாக பேச வச்சிங்க அவ்வளோதான். மூடிட்டு கிளாஸை மட்டும் கவனி. தேவையில்லாதெல்லாம் பேசாது, தேவையில்லாதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாது, புரியுதா? எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா தெரியும்ல, உங்கள்கிட்ட விட்டு அடிப்பேன். தெரிஞ்சும் இப்படி நீ பேசுகிற? ஆமாண்டா, அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா அவன் எனக்கு எல்லாமே. அவன் சொல்கிறத மட்டும் நான் கேட்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளோ கோவப்படுவான். அதனால தான் நான் கேட்டு மூடிக்கிட்டு இருக்கேன். என் கோவத்தை இன்னும் நீங்கள் தூண்டுனீங்கன்னு வெய், அவ்வளோதான், மனுஷனாகவே இருக்க மாட்டேன். மூடிட்டு கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளாஸ் எடுக்கிறான். ஸோ ஜேகேவும் கிளாஸ் எடுக்க அவனுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஜேகே அவன் கோவத்தெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பல்ல கடிச்சிட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்போ அதில் ஒரு பையன், சார் உங்கள் ஆள் ரொம்ப அழகாக இருப்பான்னு கேள்விப்பட்டேன், ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டாக வர சொல்கிறீங்களா? எப்படி இருக்கான், என்ன இருக்கான்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அனுப்புகிறேன். என்ன சொன்ன? புரியல. தைரியமான ஆம்பளையாக இருந்தா கிட்ட வந்து சொல்ல பார்ப்போம். இல்லை சார், ஒன் டே பாய் ஃப்ரெண்டாக அனுப்புகிறீங்களான்னு கேட்டேன். ஏன் அனுப்ப முடியாது உங்களுக்கு? டேய், அது என் புருஷன்டா, அதை எப்படி நான் உனக்கு தருவேன்? இல்லை, இவ்வளோ நேரம் மூடிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே இருக்க முடியாது போல். அந்த எந்திரிச்சு அந்த 6 கூமுட்டையும் இங்கே வா. நீங்கள் சார் இங்கே வாங்க சார், நாங்கள் இதுக்கு அங்கே வரணும். அப்படிங்கத்தா என்ன மயிறு மாதிரி பேசுகிறானப்பா. டேய் லீ, அந்த கதவை சாத்திட்டு மீதி இருக்க ஸ்டூடெண்ட்லாம் வெளில போங்க. நான் உங்ககிட்ட பர்சனலாக பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ பேசி முடிச்சுட்டு வரேன், போங்க. சார் ஃபைட்டா? ஆமாம், அதுக்கு என்ன? டேஸாக இருக்க தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட நீங்கள் சொல்லாத வரையும் நல்லது. சொல்லிட்டீங்கன்னு வை, உங்கள் கிளாஸுக்கும் வர மாட்டேன், நீங்கள் ஃபோன் பண்ணால் அட்டனும் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோ, புரியுதா? வெளில போ. என் பர்சனல் எழுதிட்டான். சரி, டென்ஷன் ஆகுது, மூடிட்டெல்லாம் வெளில போங்க. கேட்டால் உள்ள ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லுங்கள் யாராவது ஸ்டாஃப் கேட்டால். ஓகே சார், சொல்லிடுறோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவனுங்களாம் வெளில போயிடுறாங்க. ஸோ ஜேகே போட்டு முத்துன்னு முத்திட்டு இருக்கான் உள்ள. அப்போன்னு பார்த்தா அந்த சைடு டே வந்துட்டுருக்கான். ஸோ டேவை பார்த்தோன்னே இல்லையே, ஐயோ சார் இந்த சைடு வராரே, உள்ளே வர ஜேகே சார் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி? சார் சார், டேய் மூடிக்கிட்டு வெளில நில்லு, சும்மா கதவை தட்டி நின்றுட்டுருக்காத, கட்டுப்போ மயிறு ஏற்றிக்கிட்டு போடான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கடிச்சிட்ருக்கான். அப்படியே அங்கே வந்துட்டு, ஏய் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க கிளாஸ்குள்ளே போகாமல்? அது வந்து டேசர், அது உள்ள ஸ்பெஷல் கிளாஸ் போகுது சார். அது என்ன, உங்களை மட்டும் விட்டுட்டு தனியாக ஸ்பெஷல் கிளாஸு? பொருள் எதுவும் உண்மையை சொல்லுங்கள், என்ன நடக்குது உள்ள? ஒன்றும் இல்லை சார், அது அவங்க 6 பேர் மட்டும் அப்போன்னு 10 கிளாஸுக்கு வரலையா, அது அவங்களுக்கு மட்டும் தனியாக சார் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, அதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நினைக்க மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். என்ன என்கிட்ட உருட்டிகிட்டு இருக்கீங்களா எல்லாம்? எனக்கு தெரியாதாடா அவன் எப்படின்ட்டு? என்ன பிடிச்சி முத்திகிட்ருக்கானா? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? இல்லை சார், ஸ்பெஷல் கிளாஸ் தான் போகுது. ஸ்பெஷல் கிளாஸில் தான் எல்லாம் ஐயோ அம்மானு கற்றுவாங்களா? உங்கள் சாரு, உங்கள் நொன்ன சாரு வந்தாருன்னு வெய் வெளியில், டே இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லணும், புரியுதா? என்ன சார் சொல்லணும்? வீட்டுக்கு வந்தானா காலை உடச்சி கையில் கொடுத்துருவேன்ட்டு சொல்லிடணும். அதனால் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடணும், புரியுதா? வாசலில் காலை வச்சானா கால் இருக்காதுன்னு சொல்லிடணும். இது அப்படி ஒரு வேர்டு கூட சேஞ்ச் ஆகாமல் உங்கள் இன்னொன்று சார்கிட்ட சொல்கிறீங்கன்னா, இதுக்கெல்லாம் எத்தனை தாட்டி சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கோச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறான்.
ஸோ ஜேகேவும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரான். ஸோ வெளில வந்த வாட்டி கை கால்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சார் அது வந்து என்னடா ஆச்சு? எதுக்குடா வேலை மாரி செஞ்சிட்ருக்கும்போது நொய்யுன்னு வந்து தட்டிகிட்ருப்ப? நான் தான் சொன்னேன்ல ஸ்பெஷல் கிளாஸ் உள்ள நடக்குதுன்ட்டு. அப்போ எதுக்குடா தட்டிகிட்டு இருந்த? சார் அது வந்து டேசர் இந்த சைடு வந்தானா? என்னடா சொல்கிற? ஆமாம் சார், டேசர் இந்த சைடு வந்தார். நீங்கள் உள்ளே என்ன பண்ணுறீங்கன்ட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாரு சார். அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா காலை உடச்சிடுவேன், வீட்டு வாசல்லையும் காலை வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனார் சார். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ஓடிடுறானுங்க. ஷோ ஜேகே, ஏன்டா உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறேன்? இப்போ அவன்கிட்ட போய் எவன்டா திட்டு மயிர் வாங்குறது? ஒரு நாள் ஃபுல்லாக லெக்சர் எடுவானே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதுன்னு பெரிய பில்டப் ரேஞ்சுக்கெலாம் டைலாக் விடுவானே. ஐயோ, இவன் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? சரி, எப்படியும் இன்றைக்கி நைட் டியூட்டி தானே, வருவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜேகேவும் டேவும் ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து எப்போயுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க 2 பேருமே. டேக்குக்கு 2 பேருக்குமே இன்றைக்கி நைட் டியூட்டி. ஸோ அதனால் ஜங்குக்கும் வேக வேகமாக ரெடி ஆகி அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். எங்கே என் ஆள் காணுமே, எங்கே போயிட்டான்? இந்த அங்கே இருக்கான். டே இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். என்ன பேசலான்னு வந்தான், இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு போயிடலாம். ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு அப்படி மறுபடியும் டேக்கிட்ட போகிறான். டே இந்த பேஷண்ட்க்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். என்ன பேசவே விட மாட்டேங்கிறான் கொய்யால், அவ்வளோ திமுற உனக்கு, இருடி பார்த்துக்கிறான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணிவிட்டு அப்படியே வரான். இந்த பேஷண்ட்டுக்கு அப்டாமினல் ஸ்கேன் எடுக்கணும், இப்போ எடுத்துகிட்டு வா. டேய், உன்கிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்துக்கோ, நான் டாக்டரு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏதாவது பேச வந்தால் கேட்குறியா நீ? ட்ரெஸ்ஸிங் பண்ணுன்ற, இன்ஜெக்ஷன் போடுன்ற, அப்படின்னு நம்ம ஸ்கேனிங் எடுத்துருவான்ற. என்னடா என்னை பார்த்தா இழிச்சு மைமத்ததா? பேச வந்தால் பேசுகிறா, பாவல்ல நான். என்ன எதோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், உன்னை பார்த்தாலும் இப்படிலாம் எரிச்சல் ஆகுதுடா. பேசாமல் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு எனக்கு. இதே டைவர்ஸா? என்னடா தங்கம் பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? தங்கம்மா எச்சே கையெடு, இந்த ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக பேசு. என்றைக்கு என் பேச நீ மீனியும் அப்போலேருந்து தங்கமும் இல்லை வைரமும் இல்லை. குக்கி பையன் சொல்கிறான், இவ்வளோ என்னடா கேட்கவே மாட்டேங்கிற? இதையும் கேட்கவும் முடியாது, கேட்கவும் மாட்டேன். நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்குறியா? ஆடி மூஞ்சி பாரு, எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருந்த காலேஜில்? அது வந்து அது பசங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க, அதான் கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அதான் வேறு எதுவும் இல்லை. ஓ, உன் பாஷையில் ஸ்பெஷல் கிளாஸ்னால் என்னன்னு நான் சொல்லிட்டா? அடிக்கிறது, போட்டு மொத்துறது, இதை தான் நான் உன் பாஷையில் ஸ்பெஷல் கிளாஸு? ஆளி மூஞ்சி பாரு, எதுக்குற போட்டு அடித்தா? உன்ட்ட இத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் எவனையும் பிடிச்சி அடிக்காது அப்படின்ட்டு. 2 தாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? நீ ஒரு ப்ரொஃபஸர் அண்டு இல்லாமல் ஒரு டாக்டர், எப்படி நடந்து கூட தெரியாது? உனக்கு ஒவ்வொன்றையும் நான் லெக்சர் எடுத்துகிட்டே இருக்கணுமா? உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சேர்றா நிறுத்துறா, எனக்கு கேட்க எனக்கு காது வலிக்குதுடா. டேய், அது என்ன பண்ணுறது, என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்றைக்கி ஒருத்தன் உன்னை ஒன்றுலேவா பாய் ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்றான். எனக்கு கோவம் வராமல் என்னடா பண்ணோம்? என் தங்கத்தை போய் விட்டு கொடுக்க முடியுமா என்னால்? எச்சிப்ப அவன் அப்படி சொன்னானா அடிக்கணுமா? வாயில் சொன்னால் தெரியாதா உனக்கு? டேய், அது வாயால் சொன்னால் எப்படா கேட்பானுங்க? அதான் அடித்து சொன்னால் கேட்பானுங்க, அதான் அடித்து சொன்னான், அதான் தைச்சி விட்டானுங்க. அதில் என்னடா தங்கம் இருக்குது? இன்னொருத்தட்டி ஐஸ் வைக்காத, உள்ளுங்க மரியாதை போயிடு. என்கிட்ட பேச வந்த அவ்வளோதான், படுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி எப்படி திரும்பி போய்க்கிறான். இதுக்கிட்ட சண்டை போடும்போது முன்னாடியே தவிர பேக்கை தான் அதிகமாக பார்த்துருக்கேன்.
அவன் ஒன்றா கோவம் வந்தால் திரும்பிக்கிட்டு அப்படியே போயிடுது. பேக் போஸை காட்டிக்கிட்டு போகிறத பாரு குரங்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பார்த்துட்ருக்கான். ஸோ சாப்பிட்லான்னு உட்காரான். ஸோ அப்போது பக்கத்தில் அந்த ஜங்குக்கு வந்து உட்காந்துக்கிறான். ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காந்துக்கிறான். டேய் என்னடா உனக்கு பிரச்சனை இப்போது? இது அவ்வளோ ப்ளேஸ் இருக்குல்ல, இங்கே தான் வந்து ஓட்டி உரசிக்கிட்டு உட்காரணுமா? தள்ளிப்போடா. என் புருஷன் நீ அப்பெல்லாம் உட்கார முடியாது, எப்படி தான் உட்காருவேன். ஏன் உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா என்ன? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. அப்புறம் என்ன, முடிட்டு சாப்பிடு. ஸோ இவன் நம்ம வீக்னஸ்ஸே டச் பண்ணுறானே. பெத்துக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து எனக்கு தானே தெரியும், இருந்தாலும் 2 டிஸ்டன்ஸ் பேக். அப்படிலாம் என்னால் உட்கார முடியாது. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? ஷோ படுத்துறானே, இப்படி பண்ணி போயா. சரி, கையை காலை சும்மா வச்சுக்கிட்டு சாப்பிட்ற வழிங்க மட்டும் பாரு. கை காலெல்லாம் சும்மா தான்டா இருக்கும், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எப்பயுமே பேசுகிறதெல்லாம் இந்த மாதிரி தான் சே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்துக்கிட்டே அப்படியே டீ ஒரு கனால் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். ஸோ இப்போ ஜேகே டீயோட ஹிப்பை பிடிச்சி க்ளோஸாக இழுத்து இன்னும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். கிட்டத்தட்ட அவன் லேப்புக்கு மேலேயே உட்கார வச்சுக்கிறான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? இந்த ஹாஸ்பிட்டல்டா, யாரோ பார்த்தாங்கன்னு வையமான போயிடும். இத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன், என்னடா பண்ணிகிட்ருக்க? இப்போலாம் நீ பண்ண மாட்டியே. பண்ண மாட்டேன்தான், நீ தான் இன்றைக்கி என் மேலே கோவமாக இருக்கே, அதான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் பண்ணேன். ஏன் பண்ணக்கூடாதா? ஸோ கடவுளே படுத்துறானே. டே என்னடா உனக்கு பிரச்சனை? அனுப்பிச்சிட்டுன்னு சொல்லு, விட்டுருந்தேன். இல்லைன்னா இப்படியே தான் உட்கார வச்சுருப்பேன். டே எங்கடா கை போகுது? ஷர்ட்டில் வந்து கைச்சிட்றா. எடுக்க மாட்டேன். மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, எடுத்துட்றேன். இல்லைனா அப்படியே தான் உட்காந்துருப்பேன். டே கைச்சி எங்கடா போகுது? கீழே கொண்டு போகிற சிறப்புகள்ட்டு அடிப்பேன் நாயே, வேணாம். நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் எந்திரிப்பேன், இல்லை எந்திரிக்க மாட்டேன். ஷோ படுத்துறானே. டே வேணாடாடி, இது ஹாஸ்பிட்டல்கிட்ட அதான் பேஷண்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, மானம் போயிடும். அதெல்லாம் ஓபியில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. நீ சொல்லு, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லவ் யூ சொல்லிட்டு ஓடிடு. லவ் யூவா? வாய்ப்பே இல்லை, சொல்ல முடியாது. டே என்னடா பண்ணுற? எதுக்குடா இப்போ சிலுக்கு என்ன? ஓவரா ரியாக்ட் பண்ணுற? இப்போ மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுல உனக்கு என்ன அப்படி என்ன ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சிருமா? இல்லைல்ல, சொல்லிவிட்டு நீ எஞ்சி போய்கிட்டே இருக்கலாம், ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன். லவ் யூன்னு சொல்லு, இல்லைன்னா மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இன்னும் ரெண்டுமே சொல்லு, உன் இஷ்டம். விளாட்றியாடா? டே கட்சி ஆகிடுறான். ஹாஸ்பிட்டல்னு சொல்லிகிட்டு இருக்கான், சும்மா விளாண்டுருக்க. நீ ரொம்ப துள்ளுற, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கவா? நியாயமாக பார்த்தா நான் தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீ கொடுக்குறேன்னு சொல்லாத. பின்ன டே ஜங்குக், டே வேணா. எனக்கு வேணுமே. என்னால் 2 டைம் அசிங்கப்பட்டுட்டேன். என்னால் கையெடுத்து கும்புறம் விட்டுடு. எங்கே ஓடுற, உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்கார வச்சுக்கிறான். டே கையை மட்டும் அங்கேருந்து இடுறா, உன் காலில் கூட விழுவுறேன், என்னடா பண்ணிகிட்ருக்க? எடுக்க மாட்டேன். ஒன்று அதை சொல்லு, இல்லைன்னா அதை பண்ணுவேன். டே மான மரியாதைலாம் அன்றைக்கே போச்சுடா எனக்கு. மறுபடியும் நீ அதை பண்ணனவே நான் செத்தே போயிடுவேன். என்னால் தலை கூட காட்ட முடியாது. ப்ளீஸ்டா, வேணாண்டா. பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அந்த மூடு வந்துடுச்சு. இங்கே கழுத்து காட்டு. டே வேணாண்டா, ஷர்ட்டை இடுமா, ஒன்றும் பண்ண மாட்டேன் ஷர்ட்டு. டே வேணாம், இங்கே ஓடுற நீ. இரு, ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேவை திருப்பி அவனை டபுள் சைடு கால் போட்டு ஜேகே உட்கார வச்சுக்கிறான் டேவை. டே என்னடா பண்ணுற? ஹாஸ்பிட்டல்டா இது. அப்படி தான் பண்ணுவேன். நீ தான் எதுவுமே கேட்க மாட்டேன்டி, நான் அப்படி தான் பண்ணுவேன். சரி காண முடிக்கும். டே அசிங்கமாக இருக்குடா. டே வேணாண்டா. எனக்கு வேணும். வேணாண்டா டே, வேணாம். லவ் யூ வேணாம். பரா லவ் யூ சொல்லிட்டேன்.
பா இன்னும் தான் எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு அப்படியே மூடு கிளம்புது. ஓகே, இப்போலாம் சொன்னாலாம் விட மாட்டேன், வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு தேவோட ஷர்ட்டு பிடிச்சி இழுத்து அப்படியே ஃபஸ்ட்டு நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணி அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். வேணாண்டா வேணாண்டா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு பைட் பண்ணி விட்டுறான். வலிக்குதுடா டேய். உனக்கு தேவைதான், நான் சொன்னாலும் நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிற, டக்குன்னு இறங்கியும் வர மாட்டேங்கிற, அதான் ஷோ சிப் பண்ணிட்டல விடு. என்ன ஒன்று மட்டுமா, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஜேகே அப்படியே பைட்டாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேவால் முடியல. டே படிக்குதுடா, போதும்டா. போதுமா? இல்லையே, எனக்கு என்னமோ நீ வேணும்னு தோன்ற மாதிரி இருக்கே. நீ எங்கே கீழே கை வச்சிட்ருக்க? சாரி அது தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமையா பண்ண, இல்லை தெரிஞ்சு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். ஷோ இந்த கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி சாடிக்கிறான் இவன். தெரிஞ்சும் பண்ணன்னு சொல்லலாம், தெரியாமல் பண்ணன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பேஷண்ட் வந்துடுறாங்க. அப்போ ஜேகே நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஐயோ கடவுளே, இந்த பன்னி பையனை வச்சுக்கிட்டு என்னதான் நான் பண்ணுறதோ தெரில. பாரு, நிற்கலாம் இப்படி பண்ணி விட்டுட்டு போயிட்டான், நான் எப்படி வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து கழுவுலாம் கத்திக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறான். ஸோ வெளில இருக்க டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஜேகேவும் ஒரு ஓரமாக நின்று சிரிச்சிட்ருக்கான். அதை பார்த்துட்டு, உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு, நீ நல்லா சிரிப்படா, ஏன் சிரிக்க மாட்ட? டே டாக்டர், என்ன திடீர்னு உங்களுக்கு ஏதாவது குளிர்ஜுரம் வந்துருச்சா என்ன? ஸ்கார்ஃப் எடுத்து இப்படி கட்டியிருக்கீங்க நெக்கு ஃபுல்லாக? அது ஆமாம், கொஞ்சம் கோல்டு, அதனால தான். அப்போது மாஸ்க்கு போட்டுக்கலாம்ல? இதோ போட்டுக்கிறேன். வேறு எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. அதான் 2 டைம் பார்த்தோமே அந்த பைட்டை, அதை மறைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இதை மறைக்கவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஸோ அங்கே தலை காட்ட முடியல அவனால். ஸோ ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே வீட்டுக்கு வரான். பார்த்தா வீட்டு டோர் வந்து அப்படியே சாத்தி இருக்கு. என்ன வீட்டு டோரை இப்படி சாத்தி வச்சு படுத்துக்கிடான்? என்ன சொன்னான், வீட்டு பக்கம் வந்தால் காலை வெட்டிடுவானால. திறக்க மாட்டேன் நீ கதவை, எனக்கு தெரியும். நீ கதவை திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இருக்குது, ஜன்னல் வழியாக வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு உள்ளே வந்துடுறான். பொறுக்கி வந்துட்டியா? நினச்சேன் இது வழியாக தான் வருவேன்னு நினச்சேன். இதையும் மூடி இருக்கணும், பட் மறந்து போயிட்டேன். வெளில போடா. இன்றைக்கி உன்னால் ஹாஸ்பிட்டலில் என்னால் தலை காட்ட முடியல. ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன பண்ணுறது, என்னோட கரடி பையன் மேலே அவ்வளோ பாசம், அதை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஓவர்ஃப்ளோ ஆகி எப்பப்போ வெளில வந்துடுது. அதான் அதுக்குன்னு அது அப்படியே காட்டுறது? எனக்கு அப்படி தான்ப்பா காட்ட தெரியும். ஏன் நீ பெட்டில் அப்படிலாம் காட்டுனதே இல்லையா? பாரு. எச்சி, அசிங்கமாக பேசாத, முதல்ல நீ வெளில போ. சரி அதெல்லாம் விட்டு, நாளைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? சின்ன நாளுன்னு கேட்குறான். பிறந்த நாள்டா டேய். என்ன நாளுன்னு? டேய் எந்த நாள் ஞாபகம் இல்லையாடா டேய்? ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. நீ மூடிக்கிட்டு வெளில போறியா ஃபஸ்ட்டு? உன்னை பார்த்தாலே காண்டாகுது எனக்கு. முன்ன இருந்த ஜேகே இப்போ இல்லை. எப்போயுமே என்னை பாசமாக பார்த்துக்கும், ஆனால் இப்போது இது என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுது. ஹலோ, டைலாகை மாற்றி பேசுகிறம்மா. நீ தான் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகுற, நான் இல்லை, புரியுதா? என்ன என்கிட்ட இப்போ சண்டைக்கு வரியா? நீ சண்டைக்கெலாம் வரலடா. நீ தான் கால்லேருந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க என்கிட்ட. நான் ஒன்றும் ஒன்றை பண்ணலை. நீ தான் எனக்கு பிடிக்காது செஞ்சு எனக்கு கடுப்பேற்றிட்டுருக்க. இதை பாரு, வேணாம். நானும் காலையிலேருந்து போதும்ன்ட்ருக்கேன். என்னை இன்னும் நீ கோவப்படுத்தாதட்டி. நான் என்ன உன்னை கோவப்படுத்தினேன்? நான் சொன்னதை எதுவுமே நீ செய்ய மாட்டேங்கிற. அது சொன்னால் உனக்கு கோவம் வருதா? வேணாம், கட்டுப்பேத்தாத. உண்மையாக சொன்னால் உனக்கு கோவம் வருதா? வெளியில் போடா. சரி, டென்ஷன் ஆகுது எனக்கு உன்னை பார்த்தாலே. ஏய் என்னடா,
கால்லேருந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பிடுங்கிடுவேன். என்ன இது பேசுகிற புதுசா? என்கிட்ட நீ இதெல்லாம் பேசவே மாட்டியே. உன்னை எப்படியும் ஒன் டேயில் நான் சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் இன்றைக்கி மட்டும் என்ன ஓவராக துள்ளுற நீ? எல்லா டைமும் ஒரே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஜேகே. புரிஞ்சா சரி, வெளில போ. நான் நிம்மதியாக படுத்து தூங்கணும். நீ நிம்மதியாக நல்லா படுத்து தூங்கு. நான் இல்லாமல் நீ எப்படி தூங்கிடுறேன்னு பார்த்துறேன் இன்றைக்கி. ஓ, சாருக்கு இப்போது நான் இல்லாமல் தூங்க கூட தெரிஞ்சிச்சா? ஓகே டே, நல்லா முன்னேறிட்டு போய் தூங்கு போ. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜேகேவும் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு போகிறனால டேவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவனும் அப்படியே படுத்துட்றான். பட் அவனுக்கு தூக்கமே வரல. ஏன்னா டே இல்லாமல் ஜங்குக்கு இல்லாமல் தூங்கவே மாட்டான் சுத்தமாக. அவனுக்கு தூக்கமே வரல. இருந்தாலும் எப்படியோ தூங்கிடுறான். ஸோ மார்னிங் 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. ஆனால் ஜேகே ரொம்ப எதிர்பார்க்குறான், விஷ் பண்ணுவானா அப்படின்ட்டு. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ அதுவே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது ஜேகேக்கு. என்ன எப்போவுமே என் பர்த்டேக்கு எதாக இருந்தாலும் செஞ்சுருவானே. அப்படி இருந்தாலும் பிஸியாக இருந்துச்சுன்னா ஏதாவது விஷாது பண்ணுமே. எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ஒரு டியூட்டிக்கு கிளம்புறான். ஜேகே, என்னடா ஏதாவது சொல்லணுமா? இல்லையே, பிரேக்ஃபாஸ்ட் அங்கே செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு கிளம்பு. இன்றைக்கி உனக்கு பீரியட் இல்லை, ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் தான் வருவேன்னு நினைக்கிறேன். பாய். வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லணுன்னு உனக்கு தோணலையா? என்ன இருக்க சொல்லறதுக்கு? ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி என்ன டேன்னு உனக்கு ஞாபகம் இல்லை? அப்படி ஒன்றும் ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி இந்த டே இல்லையே. என்ன சொன்ன? ஞாபகம் வச்சுக்கிற டே இல்லை. சரிடா, நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கல. நீ டியூட்டிக்கு போகலாம். நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு வேணாம், நான் போய்க்கிறேன். சாப்பிட்டு போடா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அந்த டே ஃபுல்லாக ஜேகே கிட்ட ஒரு மாதிரி கோவமாக தான் சிடுன்னு அந்த மாதிரி தான் நடந்திருப்பான். ஸோ ஜேகேக்கா சரி காண்டு. ஸோ ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். ஸோ ஜேகே டேவை தேடி என்னதான் இவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கலான்னு போகிறான். பட் அவன் ரூமில் அவன் இல்லை. ஸோ டெரஸில் தான் அப்போ இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு டெரஸ்க்கு போகிறான். அங்கே பார்த்தா அங்கே டே உட்காந்துருக்கான். டே, உனக்கு என்ன கார்டில் எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் விஷ் பண்ணாமல் இருக்க. இன்றைக்கி என்ன டேன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? அவ்வளோ வேண்டாதவனா போயிட்டேன் நான் உனக்கு? இல்லையே. செபோன்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஞாபகம் இருக்கா? என்ன டே இன்றைக்கி? வெக்கத்தை விட்டு நானே கேட்குறேன், ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு. இன்றைக்கி ஒருத்தன் அடங்காதவனோட பர்த்டே, எனக்கு தெரியுமே. தெரியுமா? அப்போ ஏன் காலிலேருந்து விஷ் பண்ணவே இல்லை? கொஞ்சம் அலாரம் விட்டு வேடிக்கை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் விஷ் பண்ணவே இல்லை நைட்டு கூட. ஏய், என்ன என்கிட்ட விளாட்னியா? இல்லை நான் பண்ணதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறியா? அப்படியெல்லாம் இல்லை. எப்பயுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தண்ணிக்கும் விஷ் பண்ணுவேன் வருஷம். இந்த தாட்டி உனக்கு பிடிக்காத மாதிரி விஷ் பண்ணலாமே அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். அதில் ஏதாவது ஹர்ட் ஐடியா எடுத்தாங்க? ஏச்சி மூடு. நீ விஷ் பண்ணன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நான் டேவே முடிய போகுது, அதுதானே ஒரு த்ரில்லு. அது நல்லா இருக்கும்ல. அது அப்படியே நீ டென்ஷன் ஆகி என்கிட்ட கேட்க வரும்போதெல்லாம் நான் வேலைக்கு போய் பார்த்தேன். என்கிட்ட கேட்க வரும்போதெல்லாம் நான் எதாவது சொல்லி அமுச்சு விட்டேன். உன் மூஞ்சப்போ எங்கேயோ போச்சு, எல்லாத்தையும் நோட் பண்ணேன். அப்போது காலேருந்து என்கிட்ட நீ விளாண்டுருக்க, அதுதானே? ஆமாம். ஜேகே பர்த்டேவை நான் போய் மறப்பேனா? எப்பட்றா மறப்பேன்? ஹாப்பி பர்த்டே. இந்தா கேக் வெட்டு வா. என்னாலாம் வெட்ட முடியாது, நான்லாம் வரமாட்டேன். வாடா. என்ன பண்ண என்ன வருவ? ஒரு கிஸ் கொடு, வரேன். பார்த்தியா, வேலை தந்து ஆரம்பிச்சிட்ட நீ. கிஸ் கொடு வரேன்னு தானே சொன்னேன், மேட்ரு பண்ணு வரேன்னு சொன்னேனா? எது வேணால் கேளு, தரேன். எதுனா தெரியாடா? நிஜமாவா? நிஜமா. நீ எது வேணால் கேளு, வேணான்னே சொல்ல மாட்டேன். வரா? அப்போது ஓகே, எது வேணாலும் ஓகே தானே? ஓகே தான். அதுக்கு முன்னாடி கேட்க விட்டு
வரேன். வந்து கேக்கை வெட்டுறேன். உனக்கு அதானே ஆசை? ஹாப்பி பர்த்டே ஜங்குக். எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு வருஷம் வருஷம் சொல்கிற டைலாகே பழகி போச்சுடா. என்னோடய உயிர் எப்போயுமே பத்திரமா இருக்கட்டும். என்ன ஜாலியாக இந்த சோல் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். விஷ் மெனி மோர் ஹாப்பி டேஸ் ஆஃப் த டே. டே முடிய போகிற அன்னைக்கு சொல்கிறான் பாரு. காலிலேருந்து எனக்கு கடுப்பு கலப்புற மாதிரி பேசிவிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறியாடா நீ? இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டியா? இந்த விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் இந்த விஷ் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எப்படி கிஸ் பண்ணிடுறான். டேய் டெரஸுடா, இங்கே என்னடா பண்ணுற? இங்கே தானே, வேணான்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதான் கிஸ் பண்ண தப்பாக தோணல. எங்கடா என் கிஃப்ட்டு? இந்தா. டேய் இந்த ரிங்கா? இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சுடியா. எப்பட்றா வாங்கினேன்? நீ தானே 2 இயர்ஸாக கேட்டுக்கிட்டே இருந்த இந்த ரிங் வாங்கணுண்டா, இது உனக்கும் எனக்கு போட்டால் நல்லாயிருக்கும் பேரிங்கா, நான் உனக்கு வாங்கி தரணும் அப்படின்ட்டு சொன்னல. அதே வேறு மாதிரி திங்க் பண்ணேன். நான் உனக்கு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ட்டு அதான் வாங்கினேன். எனக்கு பிடிச்ச என் பொன்னி பையனுக்கு பிடிச்சத வாங்கிடணும்ல, அதான் என் சேவிங்ஸில் வாங்கிட்டேன். டேய் நீ இப்போல்லாம் பண்ணுவியா என்ன? இப்படிலாம் பண்ண மாட்டியே. ஏன் எப்பயுமே ஒருத்தவங்க ஒரே மாதிரியாக இருக்க முடியும்? சேஞ்ச் ஆகுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ உனக்கு பிடிச்சத பண்ணிட்டேன், போட்டுக்கோ, உனக்கு அழகாக இருக்கும். தேங்க்ஸ்டா. என்ன சொன்ன? சாரி லவ் யூ. அது வேறு எதாவது வேணுமா என் புருஷனுக்கு? வேறு எதுவும் வேணாண்டா, நீ மட்டும் போதும். பரா சினிமா டைலாக்லாம் அடிக்கிறான். எப்பயுமே இது மட்டும்தான்டா. நீ சொல்லுவல உனக்கு நான் எனக்கு நீன்ட்டு, அந்த மாதிரி தான். எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கலாம். என்ன சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் யோர் மைண்ட், புரியுதா? எப்பயும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா நம்ம லவ் பண்ணும்போது அவ்வளோ அடிச்சுக்குவோம், அவ்வளோ சண்டை போடுவோம். ஆனால் மேரேஜ் பண்ண வாட்டியும் இதே மாதிரி அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லைல்ல? ஆமாம் ஜங்குக், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தான். பட் நல்லாயிருக்கு. அப்பயும் எப்பயும் ஒரே மாதிரி மாறாமல் அதே ஸ்மைல், அதே எல்லாமே அதே. எனக்கு எதுவுமே மாறல. நீ அப்படியே தான் இருக்க. ஆனால் அப்பப்போ நான் தான் கூப்பிட்றேன்ல உன் மேலே. அப்படிலாம் இல்லைடா, என் மேலே என் கைட்டு பையனுக்கு அவ்வளோ பாசம். அது எப்படி காட்டணும்னு தெரியாமல் தான் என்னை திட்டிக்கிட்டே கிடக்கு. ரைட்டா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. அப்படி தான், ஒத்துக்கோ, அப்படித்தான். ஏன் நீங்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டிங்களா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் இப்படி தான் பர்சீவ் ஆகுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் வாயிலேருந்துலாம் வராது. இது வேணால் வரும். ஹாப்பி பர்த்டே. வா இப்படி சொல்கிறான் பாரா சாமி. சரிடா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்ன இப்போவே வா? ஆமாம் இப்போவே. இன்னமும் போ, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. லவ் யூ டூ, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா ரமேஷ், இது மொக்கையாக இருந்துச்சுன்னு எனக்கே தெரியும். நான் எப்படிலாம் ஸ்டோரி எழுதி வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு. உடம்பு சரி இல்லாமல் என் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கும் கேட்க ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். பட் சாரிடா, நான் என்னமோ நினச்சா, ஆனால் இது எப்படியோ முடிஞ்சிருச்சு. வேறு மாதிரி எழுதி வச்சுருந்தேன். கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்ததுனால சரி பண்ணச்சு. கரெக்டாக என்னால் அது உங்கள்கிட்ட கொண்டு வர முடியல. சாரி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே மொக்கையாக தான் ஃபீல் ஆகுது. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சி வச்சுக்கோங்கடா. ஓகேவா? நான் இதை விட பெட்டராக ஒன்று போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச ஒன்று தரமாக ஒரு எஃப்எஃப் கொடுக்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, டாட்டா. எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. என்னை மன்னிச்சு